வணக்கம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று வருகின்ற போர் தற்போது ஒரு தற்காலிக போர் நிறுத்த நிலையை எட்டியிருக்கின்ற சூழலில் கனடா மற்றும் அமெரிக்காவில் வாழும் ஈரானிய வம்சாவளியினர் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இருவேறு துருவங்களாக பிரிந்திருக்கின்றார்கள். கனடாவின் டொராண்டோ நகரில் நடைபெற்ற ஒரு பேரணியில் திரண்ட ஈரானியர்கள் ஈரானின் தற்போதைய மதகுருமார்களின் ஆட்சியை வீழ்த்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது இராணுவ தலையீட்டை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஈரானுக்குள் நடத்தப்படும் உள்நாட்டு போராட்டங்கள் வன்முறை ரீதியாக ஒடுக்கப்படுவதால் வெளிநாட்டு இராணுவ அழுத்தம் மட்டுமே ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். டொராண்டோவில் வசிக்கும் அலி தனேஸ்பர் போன்ற செயற்பாட்டாளர்கள் ஈரானிய அரசாங்கமே தங்களின் முதன்மையான எதிரி என்றும் அந்த ஆட்சியை அகற்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் உதவ வேண்டும் என்று வெளிப்படையாக கோருகின்றார்கள். அதே சமயம் உலகின் மிகப்பெரிய ஈரானிய புலம்பெயர் சமூகத்தை கொண்டிருக்கின்ற அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள தலைவர்கள் முற்றிலும் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். தற்போதைய போர் நிறுத்தத்தை வரவேற்றிருக்கிற அவர்கள் ஈரானின் மீது நடத்தப்படுகின்ற குண்டுவீச்சுக்கள் மற்றும் போர் நடவடிக்கைகள் அந்த நாட்டு ஆட்சியாளர்களின் பிடியை மேலும் வலுப்படுத்தவே உதவும் என்று எச்சரிக்கின்றார்கள். கலிபோர்னியா ஈரானிய ஜனநாயக சங்கத்தின் தலைவர் நாசர் ஷெரீப் போன்றோர் போர் என்பது ஈரானில் ஜனநாயகத்தை கொண்டு வராது என்றும் மாறாக ஆட்சியாளர்கள் தங்களுக்கு எதிரான குரல்களை நசுக்கவும் மக்களை அச்சுறுத்தவும் இதை பயன்படுத்தி கொள்வார்கள் என்றும் வாதிடுகின்றார்கள். போர் மற்றும் வெளிநாட்டு தலையீடு இல்லாமல் ஈரானிய மக்களே உள்ளிருந்தே மாற்றத்தை கொண்டு வருவதே குறைந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் வழிமுறை என்பது இவர்களின் கருத்தாகும். உலகளவில் சுமார் 50 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான ஈரானியர்கள் வெளிநாடுகளில் வசிக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் வட அமெரிக்காவிலேயே இருக்கின்றார்கள். இவர்களிடையே நிலவும் இந்த கருத்து வேறுபாடு போர் மற்றும் அரசியல் மாற்றங்கள் குறித்து அவர்களின் ஆழ்ந்த குழப்பத்தை பிரதிபலிக்கின்றது. இப்படி இவையொரு புறம் இருக்க, ஈரானின் பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சியடைந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மசகு எண்ணெய் ஏற்றுமதி மூலம் ஈரானுக்கு இனி குறிப்பிடத்தக்க வருமானம் கிடைப்பதில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய ட்ரம்ப் ஈரானின் இராணுவ மற்றும் பொருளாதார நிலைமை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இருந்தார். இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரானும் பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதில் உலக கப்பல் போக்குவரத்துக்கு முக்கியமான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது பெரும் சர்வதேச பதற்றத்தை உருவாக்கியது. இதையடுத்து பல நாடுகளின் மத்தியஸ்த முயற்சியால் தற்காலிக போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டிருந்தாலும் வளைகுடா பிராந்தியத்தில் நிலைமை இன்னும் முழுமையாக சீரடையவில்லை. ஈரானின் கடற்பகுதியை அமெரிக்கா முற்றுகையிட்டிருக்கிறதாகவும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் உலக எண்ணெய் சந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைமையை சீரமைக்க இருதரப்பும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றன. இதில் பாகிஸ்தானும் மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட்டிருக்குது. செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் மேலும் கூறியதாவது, ஈரானின் இராணுவ அமைப்பு பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. ட்ரோன் மற்றும் தொழிற்சாலைகளில் சுமார் 82% செயலிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஆர்வம் காட்டி வருகிறது. ஈரானின் பொருளாதாரம் தொடர்ந்து சரிவை நோக்கி செல்கிறது. மசகு எண்ணெய் மூலம் வருமானம் குறைந்திருக்கின்றது. மேலும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க அனுமதிக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரான் அரசாங்கம் போராட்டங்களை ஒடுக்கியதில் ஆயுதம் ஏந்தாத 42,000 பேர் உயிரிழந்ததாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். ஆனால் அதிகாரப்பூர்வ தரவுகள் இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்தார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகளில் தற்போது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் எதிர்காலத்தில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்து இருக்கிறார். சர்வதேச அரசியல் மற்றும் மத்திய கிழக்கு பதற்றம் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில ஈரான் அமெரிக்கா உறவுகள் உலகளவிய கவனத்தை ஈர்த்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இருக்கின்றது.
தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய தாக்குதல்கள் சுமார் 40 நாட்கள் நீடித்த நிலையில் கடந்த 8 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் நிலைமை சற்றே அமைதியானதாயினும் நிரந்தர சமாதானம் எட்டப்படவில்லை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான நிரந்தர போர் நிறுத்தத்துக்கான தொடக்க கட்ட அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் 21 மணி நேரம் நடைபெற்ற போதிலும் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று அமெரிக்கா அறிவித்திருக்குது. இதனைத் தொடர்ந்து ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிடும் நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் தொடரும் என்று அமெரிக்கா தெரிவித்தும் இருக்கிறது. இதனால் மேற்காசிய பகுதியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்திருக்குது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்றும் இல்லையென்றால் அதன் உட்கட்டமைப்பு மின்சார மற்றும் எரிசக்தி அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். மறுபுறம் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் தங்களது முன் அனுமதியை பெற வேண்டும் என்றும் பாதுகாப்பு கட்டணம் செலுத்தும் கப்பல்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. இதேவேளை அமெரிக்கா தன்னுடைய முற்றுகை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்தால் பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் ஈரானுக்கு 6 தரை வழிகளை திறந்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றன. இதன் மூலம் ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் ஈரான் தனது வர்த்தகத்தை எளிதாக மேற்கொள்ள முடியும் என்று கூறப்பட்டும் இருக்கிறது. இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் பொருளாதார அழுத்த முயற்சிகளை பாதிக்கக்கூடும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள். மேலும் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தும் இருக்கின்றன. இதனால் மேற்காசிய பிராந்தியத்தில் அரசியல் மற்றும் பொருளாதார பதற்றம் மீண்டும் அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகியும் இருக்குது. தொடர்ந்து ஈரான் மீதான அமெரிக்காவின் போர் நடவடிக்கைகள் தொடங்கி 2 மாதங்கள் கடந்திருக்கிற நிலையில் இதற்காக இதுவரைக்கும் சுமார் $25 பில்லியன் செலவாகியிருக்கிறதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்குது. வாஷிங்டனில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய பென்டகன் அதிகாரி ஜில்ஸ் ஹாட்ஸ்ட் இந்த செலவில் பெரும்பகுதி ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க வரலாற்றில் ஒரு குறுகிய கால போருக்காக இவ்வளவு பெரிய தொகை செலவிடப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த $25 பில்லியன் என்பது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் ஓராண்டு பட்ஜெட்டிற்கு இணையானது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் இந்த செலவை நியாயப்படுத்தி பேசுகையில், ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதை தடுப்பதே எங்களது முக்கிய நோக்கம் என்றும் அதற்கு எந்த விலையும் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தும் இருக்கின்றார். இருப்பினும் இந்த போரால் அமெரிக்காவில் எரிபொருள் மற்றும் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி நிலவுகின்றது. சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி 34% அமெரிக்கர்கள் மட்டுமே இந்த போருக்கு ஆதரவு தெரிவித்தும் இருக்கிறார்கள். 13 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தது மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தது போன்ற சம்பவங்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற அமெரிக்க இடைத்தேர்தலில் ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும் சவாலாக அமையும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதியும் இருக்கின்றார்கள். தற்போது 2 நாடுகளுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் ஹார்முஸ் நீரிணை முடக்கம் மற்றும் சர்வதேச எண்ணெய் விலை உயர்வு ஆகியவற்றால் உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. போரினால் சேதமடைந்த மத்திய கிழக்கு நாடுகளின் இராணுவ கட்டமைப்புகளை சீரமைக்க இன்னும் கூடுதல் நிதி தேவைப்படும் என்றும் இது அமெரிக்காவின் பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றது. இந்த இக்கட்டான சூழலில் போரை தொடர்வதா அல்லது தூதரக ரீதியாக தீர்வு காண்பதா என்பதில் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்குள் ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம் நிலவி வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.